وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அருள்மறையாம் திருமறை வசனத்திலே யாராவது உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தால், காணிக்கை கொடுத்தால், அதைவிட சிறந்ததை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அதைவிட சிறப்பான ஒரு வாழ்த்தை நீங்கள் தெரிவியுங்கள், அல்லது அது போன்றதை கொடுங்கள். அதைவிட சிறந்தது என்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அது போன்றதையாவது நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சலாம் சொல்லுவது கூட வாழ்த்து தான். இப்படி ஒரு வசனத்தினுடைய கீழ் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது, அவர் இவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு அன்பளிப்புகளை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மத்தியிலே அன்பை துளிர்க்க செய்யும், அன்பை மென்மேலும் வளர்க்கும் என்று சொல்லிவிட்டு மேற்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அடுத்த வீட்டு பெண் தன் பக்கத்து வீட்டு பெண்ணுடைய அன்பளிப்பை கேவலமாக நினைக்க வேண்டாம். அதே போல அந்த அன்பளிப்பு கொடுக்கிற பெண் தான் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு பொருளை லேசாக நினைக்க வேண்டாம். அது ஒரு ஆட்டினுடைய காலாக இருந்தாலும் சரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் செய்யப்படுது. அன்பளிப்பு கொடுக்குறவங்க தான் கொடுக்குற அன்பளிப்பை லேசா நினைக்க வேணாம். இதை போய் அவங்களுக்கு கொடுக்குறதா, அது சின்னதா இருக்குது, சாதாரணமாக தான் இருக்கு. அதே போல அன்பளிப்பை வாங்கக்கூடியவர்கள் கொடுத்த அன்பளிப்பை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், அதை கேவலமாக நினைக்க வேண்டாம் என்பதாக அருமையான ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். கொடுத்த அன்பளிப்புகளுக்கு பிரதிபகாரமாக அன்பளிப்பு கொடுக்கிறது ரொம்ப ஏற்றமான சரி. அதற்கு முன்பாக அன்பளிப்பை ஸ்டார்ட் பண்றது இருக்கிறாரு, ரொம்பவே ஏற்றமான சரி. சொன்ன வாழ்த்துக்கு பிரதி வாழ்த்து, மறு வாழ்த்து சொல்றதை விட வாழ்த்தை துவங்குறாரு பாருங்க, அது ரொம்ப சிறந்தது. இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே இந்த ஹதீஸையும் ஆய்வையும் நாம் பார்க்கிறோம். அன்பளிப்புனா என்ன அப்படின்னு, அன்பளிப்புனா என்ன அப்படிங்கிறது நம்ம விளங்கணும். அதாவது தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அடையாளம், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தூய்மையான செயலுக்கு தான் அன்பளிப்பு என்பதாக சொல்லப்படுது. அந்த ஒரு கோணத்துல தான் அன்பளிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அது சிறிய பொருளாக இருந்தால் என்ன, பெரிய பொருளாக இருந்தால் என்ன, ஒரு துண்டு ரொட்டி துண்டு, ஒரு பேரிச்சம்பழம், ஒரு வாசனை திரவியம், ஒரு குளிர்ந்த நீர், இது எல்லாமே ஒரே அந்தஸ்தில் அமையக்கூடிய பொருள்கள் தான். பொருள்களுக்கு மத்தியில வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் அன்பளிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இங்க நோக்கமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அடுத்த வீட்டு பெண் தான் பக்கத்து வீட்டு பெண் கொடுத்த அன்பளிப்பை கேவலமாக நினைக்க வேண்டாம். அதே போல அந்த பெண்ணு தான் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை லேசாக நினைக்க வேண்டாம். பெண் சமுதாயத்தை இந்த அன்பளிப்பு விஷயத்துல இணைச்சு சொல்லியிருக்கிறார். இது ஒரு சுட்டிக்காட்டுதல். இரண்டாவது சுட்டிக்காட்டுதல் பக்கத்து வீட்டு பெண் அப்படின்னு சொல்றாங்க. இனத்தையும் சுட்டி காட்டுறாங்க, இடத்தையும் சுட்டி காட்டுறாங்க. ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. அன்பளிப்புடைய டாபிக்ல பெண் இனத்தையும் இணைக்கிறாங்க. அந்த பெண்கள்ல எப்படிப்பட்ட எந்த இடத்துல இருக்கிற பெண்கள், பக்கத்து வீடுல இருக்கக்கூடிய பெண், இடத்தையும் சுட்டி காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பளிப்பு கொடுக்கிற விஷயத்துல ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்க அதனுடைய அவசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அதுவும் பக்கத்து வீட்டுக்கு பெண்ணு கொடுக்குறது, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொடுக்கறது ரொம்பவே ஏற்றமானது, ரொம்பவே முக்கியமானது.
பெண்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸை பின்பற்றுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதுவும் பக்கத்து வீட்டு பெண்ணுடைய விஷயத்தில் இந்த ஹதீஸை பின்பற்றுறது அதை விட ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த வீட்டாளர்களோட இணக்கமாக இருக்கிறதுல பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அண்டை வீட்டாரோட அனுசரித்து இருக்கணும்னு எவ்வளவு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அண்டை வீட்டாளர்களிடத்தில் அனுசரித்து வாழ வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு திரும்ப திரும்ப சொல்றதை பார்த்தா எங்க தன்னுடைய சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுற அளவுக்கு அண்டை வீட்டாளர்களை அனுசரித்து வாழணும் என்பதாக சொல்றாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகையினுடைய புகை ரொம்ப வேகமாக பரவும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா பக்கத்து வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். பகையினுடைய புகை தீவிரமா பரவுது, வேகமா கிளம்புது அப்படின்னு சொன்னா அது பக்கத்து வீட்டில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போகும். அதுவும் பெண்களுக்கு மத்தியில இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஊசியினுடைய முனையளவு இருந்தா கூட போதும், அதுவே பூகம்பம் வர்றதுக்கு காரணமாயிடும். இதுல தேவையில்லாம ஆண்களை வேற இழுக்கிறது. வரட்டும் என் வீட்டுக்காரர், ஆனா 1000 பேசிட்டு போங்க, 1000 கருத்து வேறுபாடா கூறிட்டு போங்க, அதுக்கு பிறகு அது சரியா போயிடும். காலையில சண்டைனா மாலையில சரியா போயிடும். இதுல வீரா வேகத்துல இடையில ஒரு வார்த்தையை விட்டுறது, என் வீட்டுக்காரர் வரட்டும், உடனே இந்த அம்மா, ஏன் உங்க வீட்டுல மட்டும்தான் ஆம்பளை இருக்காங்களா, ஏன் வீட்டுல ஆம்பளை இல்லாதா, வரட்டும் அவரு அப்படின்னு சொல்லி பாவம் அவரே குழப்ப பார்த்து விட்டு வேலைக்கு போயிட்டு டயர்டா வரக்கூடியவர் பிடிச்சி ஏவி விட்டு பாருங்க இப்படியெல்லாம் பேசிவிட்டு என் வீட்டுக்காரர் வரட்டுன்னு வேற சொல்றான் அப்படின்னு சொல்லி ரோஷம் வர்ற மாதிரி அவரை உசுப்பேற்றி விட்டு அவரை கேட்க விட்டு உடனே அவன் சொல்லவே வேண்டாம். அதுக்கு மேல இப்ப ஆண்களையும் விட்டு வைக்கிறது. அதனால ஒரு ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கூட எப்படியெல்லாம் சுட்டி காட்டுகிறாங்க இருக்குதுன்றதை நம்ம விளக்கணும். அதான் ஹதீஸுடைய மகத்துவம். ஆண்களுடைய பகையால பெண்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டுச்சு, பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறது கம்மி. பெண்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பகைமையினால புகைச்சல்னால ஆண்களுக்கு மத்தியில அடிதடி வரைக்கும் போனது அதிகம். நடைமுறையில நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு மத்தியில இணக்கம் போயிடுச்சு, மனசு விரிசல் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா குடும்பமே செதறி போயிடும், உறவுகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும், குலம் கோத்திரம் எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடும். ஏன் சாம்ராஜ்யமே சரிந்து விழுந்ததாக சரித்திரம் இருக்கிறது. 2 சமூகம் காலங்காலமா அடிச்சுடும், சமுதாயத்துக்கு மத்தியிலேயே பிளவு ஏற்படும். இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய பகையினால. இன்ன வரைக்கும் அந்த கலங்க நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஆம்பூர்ல 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? இன்னும் அடங்கல. எங்க அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது, பேட்டி கொடுக்குது. அவன் ஒரு காரணம் சொல்றான், இவன் ஒரு காரணம் சொன்னா உண்மையா அல்லாதான் அறிவான். நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தி, மீடியாக்கள் சொல்ற செய்தியெல்லாம் நம்ம நம்ப தயாராக இல்லை. பெரிய பொய்யே பேசாத உத்தமர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடந்தது ஒண்ணா இருக்கும், அவங்க சொல்றது ஒண்ணா இருக்கும். ஆக ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது ஏற்கு மாறாக அமைஞ்சிச்சு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டு கொண்டு யாராலையும் கணிக்க முடியாது. ஆக மொத்தத்துல அன்பளிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மத்தியில அது ரொம்ப வரவேற்கத்தகுந்த, சமுதாயத்திற்கு ரொம்ப உகந்ததான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதான் திருப்பதி செய்திக்குள்ள வரக்கூடிய ஹதீஸினுடைய சுட்டிக்காட்டுதல் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. விஷத்தன்மையை முறிச்சிடும். பாம்பு கடிச்சிச்சு, இந்த விஷத்தை முறிக்கிற மருந்து எதுன்னு தேடலாமா இல்லையா? அதனால இந்த மன கசப்பு அப்படிங்கிற அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மருந்தாக, சாதனமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அன்பளிப்பு என்பதுதான் இருக்கு. அடுப்புல பாத்திரத்தை வைக்கிறோம், பாலை ஊத்துறோம், பால் கொதிக்குது, நுர தள்ளுது, வேகமா வருது, அந்த பானையினுடைய எல்லை வரை வருது, வலியக்கூடிய நிலையில இருக்குது. தண்ணியை ஊத்துங்க, அடைக்கும். அதே மாதிரி ஆவேசம், கோபம், பொறாமை, கடுப்பு, அது இது எல்லாம்
அப்படியே பாயும் புரியாட்ட வரும். நீங்க முன் வந்து முதல்ல போய் உங்களுடைய அன்பை அப்படி பகிர்ந்துடுங்க, அன்பளிப்பை கொடுங்க, எல்லாமே ஆஃப் ஆகிடும். நீங்க நடைமுறையில கூட செய்து பார்க்கலாம். 2 வீட்டுக்கு மத்தியில நீண்ட அகலமா பகல் இருந்துச்சு, ஆஸ்தாபம் இருந்துச்சு. எலியும் புண்ணியமா இருப்பாங்க, எலியும் பூனையுமா இருப்பாங்க. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரர் ஹஜ்ஜுக்கு போகிறார். இவர் ஹஜ்ஜுக்கு போனா எங்கே ஏதாவது அதை சாக்கா வச்சு பேச வந்துடுவாரோன்னு இந்த அம்மா வீட்டு கதவையெல்லாம் கூட்டிட்டு ஊருக்கு போயிடுச்சு. ஹஜ்ஜுக்கு போறாரு. அந்த அளவுக்கு பகையினுடைய அந்த புகை அப்படியே தீவிரமா இருக்கு. ஒரு போயிட்டார் ஹஜ்ஜுக்கு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு 4 பேரிச்சம்பழம், ஜம்ஜம் தண்ணி, ஒரு முசல்லா, தஸ்பீஹ் மணி இவரே எடுத்துட்டு போய் அந்த பகைமையான வீடு, பக்கத்து வீடு உள்ள போய் சலாம் சொல்லிட்டு சாவம் பண்ணிட்டு வீட்டுக்கார அம்மாவும் போய் அன்பளிப்பாக போய் கொடுக்குறாரு. ஜம்ஜம் தண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா, தட்ட முடியுமா? அதை வாங்கின உடனே மனசுல ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பார்க்கணும். உடனே பரஸ்பரம் ஏற்பட்ட தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். சுமமாயிடுச்சு. பல்லாண்டு காலமாக தீவிரமடைந்த பகைமை ஒரு 4 பொருளால முடிவு கொடுத்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டு சென்றிருக்காங்க. அல்லாஹ் ஆயத்தில் சொன்னோம். ஒரு சாதாரண வாழ்த்து சொன்னாலே வாழ்த்து சொல்வது கூட அல்லாஹ் வரவேற்கிறான். அந்த வாழ்த்து கூறப்பட்டவரை பார்த்துட்டு நீங்க எனக்கு என்னன்ற மறுவாழ்த்து கூறுங்க, திரும்பி அதை விட அழகான வாழ்க்கை கூறுங்க. அல்லாஹ் வசனத்தில் வலியுறுத்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பின் மூலமாக சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்கள் செயல்படுகிறவர் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அதனால கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்பான அந்த பொருளுடைய தரத்தை பார்க்கக்கூடாது, அளவை பார்க்கக்கூடாது, விலையை பார்க்கக்கூடாது. அந்த கொடுத்த அந்த மனசத்தை இடம் கொடுக்கும். 2 மனங்களை ஒட்டக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் அன்பளிப்பை பார்க்க வேண்டுமே தவிர எந்த கடையில் வாங்கினாங்க, எவ்வளவுக்கு வாங்கினாங்க, ஒரு 2 கிலோ தேருமா, இதெல்லாமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. கொடுத்த அன்பளிப்பை பார்த்துட்டு அந்த கொடுக்குற அந்த மனசத்தான் நம்ம பார்க்கணும். அதே போல சின்ன பொருள் தானே, இதை எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிற கேரக்டரை நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா கடைசி வரைக்கும் அன்பளிப்பே கொடுக்க முடியாம போயிடுறது. அதையும் நபிசுல்லாஹு சுட்டி கட்டுறாங்க. நீங்க கொடுக்குற அன்பளிப்பை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா இதை சாக்கா வச்சு ஷைத்தான் கொடுக்க விடாம பண்ணி கடைசியில் அன்பளிப்பு கொடுக்குற கேரக்டரையே ஒழிச்சிருவான். கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாமே போயிடும். நீங்க ஏன் அப்படியெல்லாம் பின்பற்றுறீங்க? நம்மளால முடிஞ்சது அப்படின்னு கொடுங்க. ஆனா இந்த எண்ணத்துல ஹதீஸை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணம் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க உள்ளத்துல போய் வேலை செய்யும். அவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. நீங்க இந்த எண்ணத்துல கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அது சின்ன பொருளாக இருந்தாலும் அற்ப பொருளாக இருந்தாலும் அது அவர்களுடைய உள்ளத்தை குதூகலிக்கத்தான் செய்யும், ஆனந்தப்படத்தான் செய்யும். அதே போல அன்பு அப்படிங்கிறது ஒரு பொதுமையான ஒரு விஷயம். அது பல ரூபங்கள்ல சமுதாயத்தில் அது வளம் வந்துகிட்டு இருக்கு. அன்புங்கிறது பல பெயர்கள்ல சமுதாயத்திற்கு மத்தியில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுமையான அருமையான ஒரு பெயர் தான் அன்பு. உதாரணமா ரொம்ப எளியவர்களின் மீது அன்பு செலுத்தினா அதுக்கு பேரு இரக்கம். அறிவு பலமும் இல்லை, சரீர பலமும் இல்லை, உடல் பலமும் இல்லை, அறிவு பலமும் இல்லை. இப்படிப்பட்ட பலகீனமானவர்களின் மீது அன்பு செலுத்தினா அதுக்கு பேர் கருணை. மற்ற ஜீவராசிகளுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்படாத ஐயறிவு பிராணிகள் ஜீவராசிகளுக்கு இதுக்கு மேல அன்பு செலுத்தினா அதுக்கு பேரு காரணியம். உறவினர்கள்ல பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசம் பாகுபாடெல்லாம் பார்க்காம ஒரே மாதிரி அன்பு செலுத்த பாருங்க, இதுக்கு பேரு பந்தத்துவம். ஒரு முதலாளி தன்னுடைய வேலையாளி மேல தொழிலாளி மேல அன்பு செலுத்துறாரு. அவரும் நம்மமான மனுஷன் தான். நமக்கு கிள்ளுனா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அவருக்கு கிள்ளுனா வலிக்கும். அவருக்கு எப்படி பசியோ அதே மாதிரி தான் நமக்கு பசி. அவருக்கு எப்படி ரத்த சிவப்பா இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு ரத்த சிவப்பா இருக்கு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மனிதாபிமானமாக தன்னுடைய வேலையாளை நினைக்கிறார் பாருங்க. ஒரு முதலாளி தன்னுடைய வேலையாளின் மீது அன்பு செலுத்துறது இருக்குது. அந்த அன்புக்கு பேரு
பட்சம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு செலுத்தினா அதுக்கு பேர் பாசம். நண்பர்களுக்கு மத்திய அன்பு செலுத்துறதுக்கு பாருங்க, வயசு வித்தியாசம் இல்லாம, அந்தத்தை பார்க்காம, பணத்தை பார்க்காம, செல்வாக்கை பார்க்காம நட்பு இருக்கிற அடிப்படையில் அன்பு செலுத்துறாங்க பாருங்க, அதுக்கு பேர் நட்பு. அதே போல ஒரு வேலையாள் தன்னுடைய முதலாளியின் மீது அன்பு செலுத்துறாங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசம். தான் வாழக்கூடிய தேசத்தின் மீது, தான் பேசக்கூடிய மொழியின் மீது அன்பு செலுத்தினால் அதுக்கு பேர் அபிமானம். ஒரு ஆண் இன்னொரு பெண்ணின் மீது, ஒரு பெண் இன்னொரு ஆணின் மீது அன்பு செலுத்தினால் அது எந்த ஆண் எந்த பெண்ணு சொல்லுங்க? கணவன் மனைவியின் மீது, மனைவி என்ற பெண் கணவன் என்ற ஆணின் மீது, கணவன் என்ற ஆண். அப்படித்தான் சிந்திக்கணும், நல்லதாத்தான் சிந்திக்கணும். உடனே எங்கெங்கெல்லாம் போயிடக்கூடாது. அப்ப தம்பதிகள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பரஸ்பரம் அன்பு செலுத்துவதற்கு பேர் காலம். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனின் மீது அன்பு செலுத்தினால் அதுக்கு பேர் பக்தி. இவைகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு 3 எழுத்து தான் அன்பு. இந்த அன்பு தான் பல பரிணாமங்களோடு சமுதாயத்தில் உள்ளார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை அடுத்தவருக்கு நம்ம இஹ்லாஸோட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அது அவருடைய உள்ளத்தில் போய் வேலை செய்யும். உளவியல் நிபுணரை விட கிங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை எல்லாம் ஒட்டச்சு அறிஞ்சவங்க. அன்பளிப்புனால நிச்சயமாக நமக்கு நல்லது இருக்கு, அதனால அதை ஃபாலோ பண்ண சொல்லணும். ஆனால் அந்த இஹ்லாஸ் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஆதாயம் தேடல் என்பது இருக்கக்கூடாது. இவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து உதவியாக கொடுத்து நமக்கு தோதுவான நடக்கணும், நமக்கு ஆமாம் போடணும், நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி சபையில் நடந்துக்கணும். இந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை அரசர் ஏதோ ஒரு டவுட்டி கேட்டார், அது அப்படித்தானே அப்படின்னு. உடனே அவர் தீர்ப்பாடு சொன்னார், ஆமா அப்படின்ட்டார். உருளைக்கிழங்கு வாயுவான பொருள் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு அரசர். ஆமாண்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, அது வாயுவான பொருளாக இருக்காது, நல்ல பொருளாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஆமாண்டார். என்னங்க வாயுவான பொருள்னு சொன்னேன் அதுக்கு ஆமாண்டீங்க, வாயு இல்லாத பொருள்னு சொல்றேன் அதுக்கு ஆமாண்டீங்க, உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ஏன்னா எனக்கு அரசர் உருளைக்கிழங்கு கிடையாது, நீங்க தான். அதனால நீங்க என்ன சொல்லி இப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அவர் நம்ம சொல்றதுக்கு பூரா ஆமா போடணும் அப்படிங்கிறதாக ஒரு சுய ஆதாயத்தை எதிர்பார்த்து அன்பளிப்பு கொடுத்தா அது ஒரு வேலை செய்யாத அந்த அன்பளிப்பு வராது, ஹதீஸ் வராது, அதுல இது வராது. மொய் வாங்குறாங்க, அதுக்கு பேர் அன்பளிப்பா? கல்யாணத்துல மொய் பணம் கொடுக்குறோமே அதுக்கு பேர் அன்பளிப்பா அப்படின்னு நினைச்சுக்கிற வேண்டியத சொல்றவங்களும் வாங்குறவங்களும். அது எந்த விதமான தாக்கத்தையும் உண்டு பண்ணாது, நன்மையும் கொண்டு வராது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வர மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இல்லாம கிடைக்கணும். வாங்குறவரு எதிர்பார்க்க கூடாது, அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. கொடுக்கிறவரு நம்ம கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்மளுக்கு விசுவாசமா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த ரெண்டும் இல்லாம யதார்த்தமாக அமைகிறது பாருங்க. அல்லாஹ்வுக்காக அன்பு செலுத்தி அதற்கான அடையாளமாக கொடுக்கறதுக்கு பாருங்க, அதுக்கு பேர் அன்பளிப்பு. அந்த அன்பளிப்புக்கு நம்மளா ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டா அதுக்கு அன்பளிப்பு கேட்டார். வரதட்சணை என்ன அன்பளிப்பா? லஞ்சம் என்ன அன்பளிப்பா? வட்டி கொடுக்கறது என்ன அன்பளிப்பா? அப்படின்னு நம்மளா பேர் வச்சுக்கிட்டா, நம்மளா விளக்கம் சொல்லிக்கிட்டா, அர்த்தம் சொல்லிக்கிட்டா அது நன்மையை கொண்டு வந்துடுமா? சவாபை தந்துடுமா? இந்த ஹதீஸை பின்பற்றினதாக ஆகிடுமா? நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக இந்த ஹதீஸை பின்பற்றுவதற்காக இஹ்லாஸான எண்ணத்தோட இந்த அன்பளிப்பு அது ஒரு சிறு கவலமாக இருந்தாலும் சரி, ஒரு ரொட்டி துண்டாக இருந்தாலும் சரி, அந்த பேரையும் சொல்லிட்டாங்க. அதனுடைய பவரை தனி பவர், ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை அதை ஏற்படுத்தி கொண்டுரும். அது உறவினர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, சக தோழர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, இந்த ஹதீஸை பின்பற்றினோம்னா மனக்கசப்பு என்கிற விஷத்தன்மை முறியடிக்கப்படக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கும் என்பதை ஒரு ஆன்மீக மருத்துவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் திரும்பி செய்வானாக.